ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் பிறக்கும் போது மரக்கன்று நட்டு நம்ம, அதாவது இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி திருச்சி சப் டிஸ்ட்ரிக்டும், நம்ம ராயல் லைன்ஸ் கிளப்பு, அதே மாதிரி முத்தையா தொண்டு நிறுவனம், ஈகை தொண்டு நிறுவனம் இணைந்து இந்த வேலையை செய்கிறோம். இந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவருடைய கவிதையில் இந்த மரத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. சாலையில் நடக்கிறேன், இருபுறமும் மரங்கள், மலர் சொரிந்து என் பயணத்தை ஆசீர்வதிக்கும் மரங்கள், நன்றி என் கண்களில் சுரக்கிறது, நான் மனிதன் வாழ்க்கையை பாதையை பார்க்கிறேன், அங்கேயும் வரிசையாய் மரங்கள், பிறக்கும் போது தொட்டிலாகி, நடைபழகும் போது நடை வண்டியாகி, பள்ளி பருவத்தில் ஏடுகளாகி, காலை பருவத்தில் கட்டிலாகி, கிளப்பருவத்தில் ஊன்றுகோலாகி, வசிக்க வீடாகி, தட்டுமுட்டு சாமான்களாகி, மனிதனுக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்யும் மரங்கள், நமக்காக காற்றை சலித்து கொடுத்து, காற்றை சலித்து கொடுத்து ஆக்சிஜனை நமக்கு தருது, பிராணவாயுவை நமக்கு தந்து, நமக்காக மேகங்களிடம் கெஞ்சி பிச்சை கேட்டு மழை பொழிய வைப்பது மரங்கள். இந்த யாரையாவது நாம் மனிதனை வசைபாட வேண்டும் என்றால் மரமாறி இருக்கிறேன் என்று சொல்கிறோம். நிச்சயமாக நாம் மரமாக முடியாது. நான் மரம் என்ற வார்த்தையை வசமாக்கியவனை கவிக்கு அப்துல் ரஹ்மான். அடுத்த இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, மனிதன் படைத்த மரங்கள் சொல்லிட்டு தூக்கு மரங்கள், கழு மரங்கள், புனிதன் இயேசு சுமந்த சிலுவை மரங்கள், அத்தனையும் மாமிச பச்சினி மரங்கள். ஆனால் நாம் மரமாக முடியாது. இந்த மரம் அகரிணை அல்ல, உயர்திணை. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மரம் காற்றில் சாஞ்சு போச்சுன்னா நான் மரமே அப்படின்னு யாரும் தொடமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மரம் எண்ணத்துக்கு ஆகும். அது தேக்கு மரமா, கருவ மரமா, எந்த மரமாக இருந்தாலும் அதை சைஸ்வாரியாக வெட்டி வீட்டுக்கு கொண்டு வரும். அப்போ சொல்லுவார், மரம் சாய்ந்து போனால் காட்டில் இருந்து வீட்டுக்கு வரும், மனிதன் சாய்ந்து போனால் வீட்டில் இருந்து காட்டுக்கு போவான். உயர்திணை யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். உயர்திணை மரம். அந்த மரத்தை நட்டு அதன் மூலமாக இந்த பூமியை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான பணியை நம்முடைய தொண்டு அமைப்புகள் அனைத்தும் இணைந்து இங்கே சிறப்பாக செய்கிறது. அதை மனதார பாராட்டி, இதுபோன்ற ஒரு பசுமையான நினைவுகளை எல்லோருக்கும் அந்த பசுமை போர்வையை உலக அளவில் போத்தி புவி வெப்பமயமாக்கதையும் தடுக்க முடியும். அதே மாதிரி காற்று மாசுபாட்டையும் தடுக்க முடியும். மக்களுக்கும் மற்ற பல்லுயிருக்கும் உறுதுணை புரிய முடியும் என்று சொல்லி இதுக்கு முயற்சி எடுத்த அத்துணை பேர்களையும் மனதார பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பேட்டி எடுக்கிறீங்களா? மரம் வளர்ப்போம், நிலப்பரப்பை அதிகப்படுத்துவோம், மரம் வளர்ப்போம், பல்லுயிர் இனப்பெருக்கத்தை உருவாக்க உறுதுணையாக இருப்போம். தமிழ்தாங்க இதில் ஒன்று. எல்லா கலரும் வைங்க. நம்ம ரெட் கிராஸ் அவர்கிட்ட ஒரு கையில் கொடுங்க, நீங்க ஒரு கையில் கொடுங்க. கனபால் வாங்க தம்பி, நீங்க ஒரு கையில் அவர் அவசர கால 10 ரூபா கனபால் ஒவ்வொருத்தரும் ஒரு மரக்கன்று நடந்தோம். இன்றைக்கு அவங்களோட பிறந்த நாள் பேர் சொல்லுங்க. கௌரி மேடம் பர்த்டே முன்னிட்டு மரம் நடக்கூடிய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறோம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆல்கோல் கரைந்து என்ன சார் வாழ்த்துக்கள். சூப்பர் சார். போதும், எடுத்துட்டு சார். எல்லாம் இங்கே பாருங்க சார், எல்லாம் இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஓகே சார்.
அப்படியெல்லாம் சேர்த்து நில்லுங்க. பாபு சார் நீங்க அங்க பாருங்க. பாபு சார் வாங்க. அரிமா வாங்க, எல்லாம் இப்படி வாங்க. கூட இருங்க. தம்பி நீங்க வா. தம்பி உட்காரியா. இப்படி நீங்க போய் தனபால் சார் புரியுங்க. எடுத்துறேன் சார், வீடியோ போட்டோ. தம்பி தம்பி மேலே ஏந்து ஆ சார் எல்லாம் இங்கே பாருங்க. சார் கோவிந்தராஜ் சார் இங்கே பாருங்க. ஓகே.